ஜெயலலிதா வழக்கில் கர்நாடக அரசு முடிவை பொறுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பின் உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாக சுப்பிரமணியசாமி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இவ்விவகாரத்தின் மூல மனுதாரர் என்ற வகையில் எல்லா விசாரணைகளிலும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமியும் மனு தாக்கல் செய்தும் வழக்கு விசாரணைகளின் போது நேரில் ஆஜராகியும் வருகிறார். தற்போது ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாகவும் கர்நாடக அரசின் முடிவை பொறுத்தே தனது நடவடிக்கை அமையும் என்றும் சுப்பிரமணியசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு எடுக்கும் முடிவை பொறுத்து இவ்வழக்கில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு ஆய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள சுப்பிரமணியசாமி இப்பிரச்சினையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை இனி அணுக தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். கர்நாடக அரசு இவ்வழக்கில் மேல்முறையீடு மனு நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் சுப்பிரமணியசாமியோ அல்லது திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனோ மேல்முறையீடு வழக்கை தாக்கல் செய்ய உரிமை உள்ளதாக சட்ட நிபுணர்கள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.